நம்பிக்கை வாழ்வின் ஆதாரமாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரில் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தவ காலத்தின் தூய வாழ்வை நோக்கிய பயணத்தில் இன்றைய நாளுக்கான சிந்தனையின் தலைப்பு செயல்களில் வெளிப்படும் நம்பிக்கை. திருமறை பகுதி யாக்கோபு 2வது அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 18 முடிய. சிந்தனைக்கான வார்த்தை யாக்கோபு 2வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். நம்பிக்கையும் செயல் வடிவம் பெறாவிட்டால் தன்னிலே உயிரற்றதாய் இருக்கும். நம்பிக்கையும் செயல் வடிவம் பெறாவிட்டால் தன்னிலே உயிரற்றதாய் இருக்கும். நம்பிக்கை என்பது மனித வாழ்வின் மையமாகவும் கிறிஸ்தவ வாழ்வின் ஆதாரமாகவும் அமைகிறது. இதுவே மனிதன் உயிர் வாழ்வதற்கும் அடிப்படையாக இருக்கிறது. துன்பம், நோய், பிரிவு, வறுமை, கைவிடப்பட்ட நிலை, புலம்பெயர்தல் போன்ற காலங்களில் ஒரு மனிதரை தன் மீதும் இறைவன் மீதும் ஆழமான அன்பு கொள்ள செய்வது, வழி நடத்துவது நம்பிக்கைத்தான். இது ஒரு மனித உள்ளுணர்வு அல்ல, மாறாக அது செயலிலும் வெளிப்பட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உலகெங்கும் சிதறுண்டு வாழ்ந்த இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களுக்கு திருமுகத்தை எழுதிய திருத்தூதுவர் யாக்கோபு தனது திருமுகத்தில் கிறிஸ்தவர் ஒருவர் தனது கடமைகளை பிழையின்றி செய்து முடிக்க வேண்டும் என்ற முக்கிய கருத்தை கூறுகிறார். மேலும் நம்பிக்கை, பிறரன்பு போன்றவை செயல்களில் வெளிக்காட்டப்பட வேண்டும் என யாக்கோபு 2வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்திலே கூறி செயலாக்கமிக்க நம்பிக்கை வாழ்விற்கு அவர் அழைப்பு விடுக்கிறார். இறை நம்பிக்கையும் நற்செயல்களும் ஒன்றோடொன்று இணைந்தவை. உடலும் உயிரும் இணைந்து செயல்படுவது போல நம்பிக்கையும் நற்செயல்களும் இணைந்து செயல்பட வேண்டும். நற்செயல்களற்ற இறை நம்பிக்கை பொருளற்றதாகும். 1981வது ஆண்டிலே ஏழை குடும்பத்தின் பெற்றோருக்கு மகனாக பிறந்தவர் தான் ரவி என்பவர். தன்னுடைய 6 வயதிலேயே ஆடு மேய்க்கக்கூடிய சிறுவனாக இருந்தான். குடும்பத்தின் ஏழ்மையான சூழல் காரணமாக ரவி அவர்களின் தாய் ரவி மற்றும் அவரது சகோதரரை அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கையை கருத்தில் கொண்டு ஓர் அனாதை இல்லத்திலே சேர்த்தார்களாம். அடுத்த 5 ஆண்டுகளில் 5 வெவ்வேறு அனாதை இல்லங்களுக்கு அவர்கள் குடிபெயர்ந்தார்களாம். அனாதை இல்லங்கள் பராமரிப்பின்றி, போதிய வசதிகளின்றி காணப்பட்டது. அதனுடைய பணியாளர்கள் பிள்ளைகளை ஒழுங்காக கவனிக்க முடியாத ஒரு நிலை. அது மட்டுமல்ல, பிள்ளைகள் தங்களுக்குள்ளேயே சண்டைகளை போட்டு கொண்டிருந்த நிலைகளை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த இந்த ரவி தனக்கு தெரியாத கடவுளிடத்திலே தன்னை இங்கிருந்து எப்படியாவது வெளியேற்றும்படி மன்றாடினாராம். அதே ஆண்டு ரவியும் அவரது சகோதரரும் அமெரிக்க நாட்டின் மிக்சிகன் நகரத்தை சார்ந்த கிறிஸ்தவ தம்பதியரால் தத்தெடுக்கப்பட்டார்களாம். ரவி தன்னுடைய பெயரை தாமஸ் என மாற்றிக்கொண்டார். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவ நம்பிக்கையிலே இந்த தாமஸ் வளர ஆரம்பித்தார். 12 ஆண்டுகளுக்கு பின்பு தனது 23வது வயதிலே பல இன்னல்களை, பல தடங்கல்களை தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த தாமஸ் சந்தித்தார். தன்னுடைய வாழ்விலே இருந்த எல்லா வளங்களும் தீர்ந்து போன நிலையிலே மீண்டும் ஒரு முறை கடவுளை நோக்கி கூப்பிடக்கூடியவராக காணப்பட்டார். இறுதியாக கடவுளுக்கென்று தன்னை அர்ப்பணித்தார். சில மாதங்களுக்கு பிறகு அவர் இந்தியாவுக்கு நேராக கடந்து வந்தார். கடந்து வந்து தன்னுடைய குடும்பத்தாரை அங்கே சந்திக்கின்றார். அப்போது அவருடைய மனதில் பழைய நினைவுகள் எல்லாம் புரண்டியோடியது. வறுமையோடு இருந்த நிலைகள், பசியோடு போராடின சூழல்கள், அவை ஒவ்வொன்றையும் கண்ணீரோடு அவர் நினைத்து பார்த்தாராம். அப்போதும் கூட வீதிகளிலே பல மக்கள் உணவுக்காக திண்டாடி கொண்டிருந்தனர். பல மக்கள் அடிமைத்தனங்களிலே வாழ்ந்து கொண்டிருந்த நிலைகளை எல்லாம் பார்த்து பதத்தொட்டுடைய இதற்குரிய விடையை பார்ப்பதற்காக திருமறையை திறந்தாராம். யாக்கோபின் நிருபத்தை திருப்பின தருணத்திலே அங்கே சோதனைகள், அனாதைகள் என தொடங்கினது. தொடர்ந்து யாக்கோபு 2வது அதிகாரம் 14 முதல் 17 வரை உள்ள வசனங்களை வாசித்த வேளையிலே நம்பிக்கையும் செயல் வடிவம் பெறாவிட்டால் உயிரற்றதாய் இருக்கும் என அவர் ஆழமாய் உணர்ந்தார்.
இந்த திருமறையின் வார்த்தைகள் அவரது மனதிலே தொடர்ந்து பேசிக்கொண்டவைகளாக காணப்பட்டன. இந்திய குழந்தைகள் பசியுடன் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஏதாவது செய்யன ஆண்டவரும் அவரை தூண்டினவராக காணப்பட்டார். மறுநாள் ஜெபத்தோடு தன்னுடைய கடமைகளை அவர் ஆரம்பித்து அநேக மக்களுக்கு உணவினை சமைத்து பரிமாறிக்கொண்டிருந்த வேளையிலே ஒரு தாய் தன்னுடைய 2 பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்து பிள்ளைகளை தாமஸ் அவளுடைய காலடியிலே அமர்த்தி விட்டு சொன்னார்களாம், என்னுடைய கணவனார் எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்து விட்டார்கள், நானும் எய்ட்ஸ் நோயினால் நாள்தோறும் செத்து கொண்டிருக்கின்றேன், இந்த பிள்ளைகள் என்னிடத்தில் இருப்பதை காட்டிலும் உங்களிடத்தில் இருந்தால் நலமாக இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு கடந்து சென்றார்களாம். அந்த வேளையிலும் தாமஸ் செய்வதறியாது திகைத்தார். அந்த 2 பிள்ளைகளையும் தன்னுடைய இல்லத்திற்கு நேராக அழைத்து கொண்டு வந்து பராமரித்தாராம். தொடர்ந்து அடுத்த 2 நாட்களிலே மேலும் 2 பிள்ளைகள் அந்த தாமஸ் அவருடைய இல்லத்திலே சேர்ந்தார்களாம். அவனமாக ஒவ்வொரு நாளையும் இறைவேண்டலுடன் இந்த தாமஸ் ஆரம்பித்து மக்களுக்கு பல உதவிகளை செய்து வந்தாராம். கடவுளின் வார்த்தை, நிபந்தனையற்ற அன்பு, தரமான கல்வி, இவை உணவு மற்றும் தங்குமிடத்தை காட்டிலும் அதிகம் தேவை என்பதை உணர்ந்து அவர் பல நிலைகளிலே நற்செயல் புரிபவராக காணப்பட்டாராம். 2 வாரங்களுக்கு பிறகு மேலும் பல குழந்தைகள் அங்கே கடந்து வந்து மொத்தம் 21 குழந்தைகள் அவரோடு இணைந்தார்களாம். தொடர்ந்து ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து குழந்தைகளை பராமரிப்பதற்காக தன்னுடைய சகோதரியை அங்கே அமர்த்தினார். கடவுளுடைய கிருபையாலும் அநேக மக்களுடைய ஒத்துழைப்பாலும் அந்த இல்லம் ஃபெய்த் இன் டீட்ஸ் என்று சொல்லக்கூடிய பெயரிலே இந்த நாள் வரைக்குமாக செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது. ஒருவரின் நம்பிக்கை ஃபெய்த் இன் டீட்ஸ் என்று சொல்லக்கூடிய இல்லம் செயல்பட நற்செயல்களை புரிய காரணமானது. நம்பிக்கை செயலில் வெளிப்பட்டது. இந்த தவ காலத்தில் மானிட மாந்தருக்காக தன்னுயிரை இந்த கிறிஸ்துவின் பாடு மரணத்தை நினைவு கூறும் நாம் நம்மால் இயன்ற உதவிகளை சொல்லாகவோ செயலாகவோ பொருளாகவோ பிறருக்கு கொடுப்போம். அவற்றில் தான் நம்பிக்கை பிறக்கிறது என உணர்வோம். நமது வாழ்வில் நம்பிக்கையை செயலில் காண்பிக்க அன்போடு நாம் ஒவ்வொரு நாளும் முன்னெடுக்கக்கூடிய காரியங்கள், செயல்கள் ஒவ்வொன்றும் தனி மனித வாழ்வில் மட்டுமல்ல, அது சமுதாயத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லக்கூடிய நிலையிலே நாம் வாழ்வோம். அவை எல்லாவற்றிலும் நமக்கு நினைவுபடுத்துவது கிறிஸ்துவின் சிலுவை என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. சிலுவையின் அன்பினால் மானுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்பிக்கையின் வாழ்வை ஊட்டினார். மேலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய தந்தையின் மீது எவ்வளவு நம்பிக்கை கொண்டிருந்தார் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். தந்தையும் நம்பிக்கையோடு இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவர் வாயிலாக நற்செயல்களை வெளிப்படுத்தி மானிட மக்கள் நற்செயல்கள் புரிய வேண்டும் என அழைப்பு விடுத்தார். மத்தேயு 5வது அதிகாரம் 16வது வசனத்திலே, இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க, அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள் என்று கூறுகின்றார். எனவே அன்போடு இயன்ற நற்செயல்களை செய்து இறை நம்பிக்கையை வளர்ப்போம். அவை உயிரற்றதாய் அல்ல, உயிரோட்டம் உள்ளதாய் வெளிப்படும். நம்முடைய பேராயத்தின் பாரக்க நூலை திருச்சபையின் அங்கத்தினரும் இறையில் அறிஞருமாகிய அருள் திரு முனைவர் செயல் செல்லநாயகம் அவர்கள் தன்னுடைய பாடல் வரிகளிலே இவனமாக சொல்லுகிறார், இயேசுவை வாழ்க்கையில் காட்டுங்களே, பேச்சில் அல்ல செயலில் அல்ல, இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களேன் என்று. அதாவது ஒவ்வொருவரும் நம் செயல்களில் நம்பிக்கை வாழ்வை வாழ்ந்து காட்ட அழைக்கிறார். எனவே நம்பிக்கையை நம் செயல்களில் வெளிப்படுத்தி நம் வாழ்வை உயிரோட்டம் உள்ளதாய் கிறிஸ்துவில் புதிய நம்பிக்கையின் சமூகத்தை கட்டுவதற்கு நம்மை நாம் அர்ப்பணிப்போம், இறையாசியை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாக அமைத்து தந்தருள்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்கள் நம்பிக்கையின் ஆதாரமான இறைவா, நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்கள் செயல்களால் நம்பிக்கை நிறைந்த வாழ்வை பிறருக்கு காண்பித்து அவர்தம் வாழ்வு வளம் பெற்றிட எங்களை தகுதிப்படுத்தும். இந்த தவ காலத்தில் எங்கள் வாழ்வு தூய வாழ்வை நோக்கி பயணித்து சிலுவை நிழலில் அமர்ந்து
நம்பிக்கை வாழ்வில் உயிரோட்டம் பெற அருள் செய்ய வேண்டும் என்று இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல தந்தையே. ஆமென்.